வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கான மாலைபக்ஷ சமையல் வரிசையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, புடலங்காய் வச்சு ஒரு கூட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஓமவல்லி ரசம், அதுக்கப்புறமா காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு. ஆல்ரெடி சேனைக்கிழங்கு வந்து கொஞ்சமாக புளி விட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு மடை வேக விட்டு எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா சில சேனைக்கிழங்கு வந்து தொண்டையாக இருக்கும், இல்லைன்னா நாக்கு அரிக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணுங்கோ. ஒரு பிஞ்ச் உப்பு போடுங்கோ, ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி போடுங்கோ, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி விட்டு ஒரு 2 மடை கொதிக்கட்டும். கொதிச்சதும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடுவோம். வடிகட்டிட்டு பைப் அடியில் நல்லா வாஷ் பண்ணிட்டேன்னா இதில் இருக்கிற இந்த குழப்பு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த காயை பண்ணினேன்னா ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ சேனைக்கிழங்கு கறி, அதுக்கப்புறம் இது 3 காத்தால வேலைக்கு புடலங்காய் கூட்டு, ஓமவல்லி இலையை வச்சு ஓமவல்லி ரசம், சேனைக்கிழங்கு கறி, காத்தால வேலை சமையல். சாயங்கால பலகாரம் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா தயிரோடு அரிசி மாவை கலந்து, அதை வந்து சில பேர் உதிரி உப்புமா அப்படின்னு சொல்லுவா, சில பேர் குழம்பா உப்புமா சொல்லுவா, சில பேர் வந்து அது ஒருத்தரோட பேர் சொல்லுவா. எங்காச்சும் நாங்கள் சொல்கிறது நெக் டைட்டு. ஏன்னா மென்ன அடைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் நெக் டைட் உப்புமா அப்படின்னு நாங்கள்லாம் சொல்லுவோம். ஸோ ஆனால் அது ரொம்ப பழைய நாளத்து டிஷ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் பலகாரம் எல்லாமே மோஸ்ட்லி அரிசி வச்சு தான் இருக்கும், பச்சரிசி வச்சு தான் இருக்கும் நம்மளோட பலகாரம் எல்லாமே. அதனால நமக்கு கிடைச்ச ஒரு தானியம் என்னன்னு கேட்டேன்னா கோதுமையெல்லாம் சொல்கிற மாதிரி நார்த்லேருந்து வந்தது தான். அப்படிங்கிறது இங்கே நமக்கு கிடைச்சது அரிசி தான். ஸோ அரிசி வச்சு தான் எல்லா பலகாரமுமே பண்ணியிருந்திருக்கா. அந்த வரிசையில் மோர்கோழு ஒன்று இருக்குது. அதை தவிர இது வந்து உதிரி உப்புமா, இல்லை நீங்கள் இதை வந்துட்டு குழம்பு மாவு உப்புமா, எப்படி வேணால் இதை நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த குழம்பு மாவு உப்புமா இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்கலாம். இது பைத்தம்பருப்பு 3/4 பாகம் வேக விட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 3/4 பாகம் வெந்திருக்குது. புடலங்காய் நான் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 கிலோ. ரொம்ப சிம்பிள். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப நாழி ஆகும்லாம் கிடையாது. இது ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நன்னாவும் இருக்கும். இதோடு கூட நிலக்கடலை போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். நல்லா பச்சை நிலக்கடலை போட்டு இந்த கூட்டை பண்ணினேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாத்துக்கு பேசி சாப்பிட்றதுக்கு. நல்லா வெறும் பருப்பு சாதம் வச்சுன்னு நெய் விட்டு பருப்பு சாதம் வச்சுன்னு அதுக்கு இந்த கூட்டை தொட்டுன்னு சாப்பிட்டேன்னாலுமே ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த கூட்டு இதெல்லாம் தான் எங்கள் காலத்தில் அடிக்கடி நடக்கும். கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஒரு 3/4 பாகம் வேக விட்டுருங்கோ. அதுக்கப்புறமா காய் போடுங்க. இதில் என்ன போட போகிறேன்னா இந்த யோகாம்பால் சாம்பார் பொடி பற்றில அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த ஸ்டேஜில் இதோட பச்சை கடலையை போட்டேன்னா நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வெந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட ரைட் நோ கடலை இல்லை, அதனால் நான் போடலை. இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பச்சையாக திரிக்கின தேங்காய் அதில் போட்டுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் போடுங்கோ. போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்து மட்டும் தாளித்து கொட்டினாலே கூட்டு தயார். இது நல்லா வேகட்டும், பார்க்கலாம்.
ஸோ இது கூட்டு பார்த்தீங்கன்னா தயார். நல்லா கரிகாலாம் வெந்துடுத்து, புடலங்காய் நல்லாவே வெந்துடுத்து. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீக்கிரம் ஆகிடும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, தேங்காயோட ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷோடுது, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு மிளகா வத்தல், ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, ஜோரான புடலங்காய் கூட்டு சிம்பிளாக தயார். இது பொரிச்ச கூட்டுலாம் கிடையாது, நார்மல் கூட்டு. இதுக்கு எதுவும் கொத்தமல்லிலாம் கூட தேவையில்லை. இருந்தால் பொழுங்கோ, இல்லையா கருவேப்பிலை மட்டும் போடும். நிலக்கடலை, பச்சை கடலை போட்டு பண்ணினா ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட்டு தயாராகிடுது. அடுத்தது பார்க்கலாம். ஸோ சேனைக்கிழங்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு சின்ன புளி துண்டு தண்ணினா கரைச்சி அதில் விட்டுட்டு மஞ்சப்பொடி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு மடை வேக விட்டு கொட்டின்னு இருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் கறியாக பண்ணலாம். நம்ம 2 ஸ்பூன் நார்மல் ஆயில், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுறேன். அப்போ தான் இந்த காய் நல்லாயிருக்கும். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன். டீப் ரோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு கடைசியாக இது பண்ணுவோம். நம்ம இது ஜஸ்ட்டு ஒரு காயாக வதக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால் நான் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறேன். நீங்கள் நல்லா அப்படியே கடற்கரைன்னு ஆற மாதிரி டீப் ரோஸ்ட் பண்ண போகிறேன்னா கடைசியாக அது ஆனதுக்கப்புறம் எல்பக்கரண்டியில் தாளித்து இதில் கொட்டிடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு, வெங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை. ஸோ வேக விட்ட சேனைக்கிழங்கு வேக விட்டு தண்ணி கீழே கொட்டிட்டு இருந்தால் உப்பு இதில் கம்மியாயிடும். ஸோ 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி வதக்கல் காய் எல்லாத்துக்குமே யோகாம்பால் சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் பண்ணுறேன். நீங்கள் காரப்பொடி வேணால் ரெகுலர் காரப்பொடி வேணாலும் போட்டு பண்ணிக்கணும். இது இப்படியே வதங்கட்டும். ஏன்னா அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை எல்லாமும் போகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி மூடி வதக்குங்கோ. அதுக்கப்புறம் காய் ரெடி ஆகிடும். ஸோ இது இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு இதை பார்க்கலாம். சேனைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சோறாக ரெடி ஆகிடுது. இதில் நான் தேங்காய் போடல, தேங்காய் வேணுங்கிறவா இதில் தேங்காய் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கணும். இது இப்படியே இருந்தாலே நல்லாயிருக்கும். பதக்கல் கறி மாதிரி இப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓமவல்லி இலை அந்த ரசத்தை இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப மார்ஷனிக்கு, இரும்பலுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு மழை நாட்கள், குழு நாட்கள் எல்லாம் எல்லாருக்கும் இதிலெல்லாம் தான் கஷ்டப்படுவோம். பெரியவாளுக்காக இருந்தாலுமே இதை ரசமாக பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்காக இருந்தாலும் இதை ரசமாக பண்ணி தரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஓமவல்லி இலை அண்ட் துளசி இதெல்லாம் சேர்த்து போட்டு கஷாயம் மாதிரி பண்ணி அதுகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். குட்டி குழந்தைகளுக்கே கொடுக்கலாம். பிறந்து ஒரு 5-6 மாதம்தான் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு கூட இந்த ஓமவல்லியும் துளசியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை நல்லா கசக்கிட்டு வடிகட்டி ஃபீடிங் பாட்டிலில் விட்டு அதை கொடுத்துருவோம். அது லேஸில் சாப்பிடாது இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, வேணால் பாலில் கலந்து அதை கொடுத்துருங்கோ. ஆர் நீங்கள் அதில் கொஞ்சம் 2 சர்க்கரை போட்டேன்னா அது குடிக்கும். அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அவளை குடிக்க வச்சேன்னா ஏன்னா குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஜலதோஷம் பிடிக்கும். ஸோ இது அந்த ஒரு சின்ன டிப் உங்களுக்கு சொல்லலாமேன்றது தான். இந்த ஓமவல்லி இலையை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. இப்படி இருக்கும் இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அரைச்சி இதை ஜூஸ் எடுத்து ரசத்தில் விட போகிறோம். இந்த கப்பால் 1 கப் இருக்குது. உங்களுக்கு இந்த இதுக்கு இது சரியாக இருக்கும். நான் இதால் ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு இந்த ஒரு ஹேண்ட்ஃபுல் சரியாக இருக்கும். இதை அரைச்சின்னு வந்துட்டு இதை வடிகட்டிக்கலாம். ஸோ இந்த ஓமவல்லி ரசத்துக்கு ஒரு பவுடர் பண்ணிக்கணும், அது பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 6 கருவேப்பிலை. இது ஜஸ்ட் அப்படியே இதை நல்லா வாசனை வர வறுத்துட்டு நீங்கள் இதை ட்ரையாக பவுடர் பண்ணி
இது பண்ணிடணும். இதான் ரொம்ப கலர் மாறிதுன்னா கசந்து போயிடும். ஸோ சீரகம்லாம் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது, ஆனால் வறுபட்டு வாசனை வரணும். உமவல்லி ரசத்தில் போய் நிறைய பேர் பூண்டெல்லாம் போடுவோம். இட்ஸ் அப் டு யூ. நம்ம வாழைப்பட்சத்துக்கு போது அதை பற்றி பேசவே வேண்டாம். அது சில பேருக்கு வேணும்பா, அது அவாவா சௌகரியம். நமக்கு வாழைப்பட்சத்தில் அதெல்லாம் எதுவுமே செல்லாது. ஸோ இந்த லெவலில் வறுத்துனா போகிறோம். இதை எடுத்துடுறேன். இதை மிக்சியில் எடுத்துடணும். அது ஆறட்டும், பொடி பண்ணலாம். இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி, பெருங்காயம் 1 கட்டி, உப்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை அதில் பொடியில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இதோட கூட கொஞ்சம் போடலாம். இதில் இதேமாரி கட்டையாக இருக்கிற அந்த கொத்தமல்லி பற்றியெல்லாம் அதை இதோட போட்டு நல்லா கொதிக்க விட்டேன்னா நல்லா இருக்கும் ரசம். வெறும் கட்டையெல்லாம் விட்டுரும். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது ரசம் நல்லா ஒரு 7 minutes to 8 minutes நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த அரைச்சின்னு வந்துட்டோம் இந்த ஓமவல்லி இலையும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இது வடிகட்டிட்டு தான் அதில் விடணும். வடிகட்டிட்டு விட்டுடலாம், ஒன்றும் இல்லாத இருக்கணும்னால விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஜலம் மட்டும் வேணுங்கிறவோ விளாவுங்கோ, அப்படி இருக்கு பருப்பு ஜலம் வேண்டான்றவோ அப்படியே வெறும் தண்ணி விட்டு விளாவினாலே நல்லா இருக்கும். உதிரி உப்புமாக்கு வேணுங்கிறத நம்ம இப்போ கலந்து ரெடியாக வச்சுக்கலாம். அரிசி மாவு 1 கப்பு, 1/2 கப்பு கிட்ட தயிர், தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் கிட்ட தான் போடுறேன். நிச்சயமாக 1/2 கப் தயிர் போகாது. பாக்கிக்கு நம்ம தண்ணி விட்டு கலந்துடணும். ஏன்னா ரொம்ப புளிக்கவும் கூடாது, புளிக்காமையும் இருக்கக்கூடாது. அதனால் 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கணும். இன்னொரு 1/4 கப் கிட்ட தண்ணி விட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருந்தோம். இதை நீங்கள் வேட்டில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உதுத்துட்டு பண்ணுறேன்னாலும் பண்ணலாம். அப்படியே எண்ணெயில் நல்லா இது பண்ணி மெதுவாக அதை உதிர்த்து உதிரி உதிரியாக பண்ணினேன்னாலும் பண்ணலாம். எப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே உதுக்கிறேன்னா கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விடணும். ஆனால் அந்த ஜாஸ்தி எண்ணெய் விட்டேன்னா உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. வாய்க்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும். ஆனால் நம்ம வெயிட்டில் வச்சு எடுக்கிறதுல அவ்வளோ எண்ணெய் விட வேண்டாம். அது கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா சொல்கிறேன், எப்பயுமே வாய்க்கு வேணுங்கிறது உடம்புக்கு பிடிக்காது, உடம்புக்கு வேணுங்கிறது வாய்க்கு பிடிக்காது. அதுதான் சரி. ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். கொஞ்சம் நாள் ஊறட்டும் இது. ஸோ இந்த ரசத்துக்கு நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா, இதை ஆட் பண்ணலாம். ஸோ இதில் இந்த ஓமவல்லி இலையை அரைச்சது நல்லா வடிகட்டி எடுத்து வந்தாச்சு. அதை இதில் விட்டுருக்கேன். இதோடு சேர்ந்து கொதி வரட்டும். கொஞ்சம் பருப்பு ஜலம் ஆர் ரெகுலர் வாட்டர் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நுரைச்சி வரட்டும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். நல்லா நுரைச்சி வந்துட்டு ரசத்தை இறக்கிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். வேறு ஒன்றுமே போட வேண்டாம். நெய்யில் வெறும் கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு மிளகாத்தூள் தாளித்து அப்படியே மூடிடுங்கோ. இந்த ரசம் மட்டும் நல்லா மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டேன்னா தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன், ஒரே மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம அது போட்டிருந்தா கூட மேலே நீங்கள் இந்த மாதிரி ரசத்துக்கு இது பண்ணிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்தில் இது சேர்த்துக்கலாம். ஸோ ரசம் ரெடி. நம்ம அந்த உதிரி உப்புமா, குழம்பா உப்புமா அது மட்டும் பண்ணலாம். இந்த உதிரி உப்புமாவுக்கு 5 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு வெடிக்கிறது, 4 மிளகா போடுறேன், ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, இந்த கலந்து வச்சுருக்கிற இந்த மாவு இருக்கு இல்லையா, இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பரட்டிட்டு இதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பு சின்னதாக இருக்கட்டும், மூடி போட்டுடலாம்.
அப்பப்போ திறந்து கலரிண்டே இருந்தோம்னா நல்லா உதிர்ந்து போயிடும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடலாம். எண்ணெய் கேட்டேன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டேன்னா இன்னுமே நல்லா உதிரும். இன்னும் 2 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கலாம். தேவைப்பட்டவா விட்டுக்கோங்க. அப்படி இல்லை இது போகிறோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவா இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் ஆகும் ஒரு 25 நிமிஷம் ஈஸியாக ஆகும். அது மெதுவாக வச்சு உசிலிக்கிறதுக்கு. இதுக்கு பேரே உதிரி உப்புமா அப்படின்பா, இல்லைன்னா குழம்பா உப்புமாம்பா. இதில் தயிர் வேண்டாங்கிறவா புளி வேணாலும் விட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். புளி விட்டு பண்ணுறச்சு நீங்கள் மோர் மிளகா போட்டுக்கோங்க வத்த மிளகா போடுற இடத்துல. ஸோ மோர் விட்டு பண்ணுற இடத்துல வர மிளகா போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபைனலாக முடி வச்சு உங்கள் எல்லாருக்கும் இதை காமிக்கிறேன். அப்பப்போ திறந்து இதை இப்போ மூடிருக்கோமா, ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கா, திறந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இப்படி ஒரு 20-25 நிமிஷம் ஆகும் இது நல்லா உதிரத்துக்கு. சுத்துட்டே இருந்தேன்னா நல்லா ஆகும். அட் த சேம் டைம் எப்படி இதில் அரிசி உப்புமாவில் சொல்கிறோமோ அது மாதிரி இதுலேயும் அடியில் அந்த காந்தல் அப்படியே கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதுக்கு தான் எல்லாருமே சண்டை போடுவோம் ஆற்றுல. இது நல்லா உதிரட்டும் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வச்சுட்டுருக்கேன். 20 மினிட்ஸில் நல்லா உதிர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எவ்வளோ கெட்டியாக போட்டோம் இல்லையா. இது அடியிலெல்லாமும் பார்த்தீங்கன்னா இது அதனால தான் இந்த மாதிரி கரண்டி எடுத்துட்டேன். மரக்கரண்டி அதெல்லாம் சொன்ன முடியாது. ஸோ இந்த குழம்பா உப்புமாவும் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக புடலங்காய் கூட்டு, இந்த ஓமவல்லி இலை ரசம், இந்த உதிரி உப்புமா இல்லை குழம்பா உப்புமா, இது நெக்டைட்டு, நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சேனைக்கிழங்கு கறியும் அந்த மாதிரி ரொம்ப டீப் ஃப்ரை இல்லாமல் நார்மலான இதில் அது ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக அதை ட்ரை பண்ணுங்க எல்லாமே. ஹோப் இந்த காம்போவும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.